மிட்டாய்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் எடுத்துக்குவோம். எனக்கு பிடித்த மிட்டாய்கள். எனக்கு அவை மிகவும் விருப்பம். என்ன யாராவது எதையாவது திருடுகிறாங்க? என்ன இது என்ன பொருள்? அந்த வேளையில் அல்ல, எல்லாரையும் தப்பிப்போம். இல்ல, நம்மை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். நாம் ஓட வேண்டியிருக்கிறது. இது வேறுபட்டு உள்ளது. சிறுமகள்களே, கதவு பூட்டப்பட்டுள்ளது. அதனால் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். அது வேலை செய்யவில்லை. இல்ல, நான் எங்கே மறைய வேண்டும்? நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை வேகமா கண்டுபிடிக்கிறேன். ஆஹா, உன்னை கண்டுபிடித்தேன். இல்லை, நீயே தவறானபடி பிடிச்சுட்ட. பெண்மணிகளே, என்னை உதவுங்கள். ஓ, இல்ல, நான் சிங்கிள் பாய்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு மோதி விட்டீர்கள். திரு போலீஸ்காரர், ஐயோ, வணக்கம். வணக்கம். உங்களுக்கு உரிமை உண்டு. நான் அமைதியாக இருக்கிறேன். நான் பிடிக்கிறேன். வாவ், நாம் ஒரு பொம்மை கடையில் இருக்கிறோம். பக்கத்தில் நிற்கவும். பெண்களே, நான் இதை ஓட்ட வேண்டும். இது எனக்கு பொருத்தமாக உள்ளது. நான் எப்படி ஓட்டுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இது மக்கு. ஒரு நிமிடம், நான் இங்கே மறைந்து கொள்ளலாம். இல்லை, இந்த இடம் நல்லதாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு கார் மேல் ஒரு வீடாக மாற்றுவேன். அது மிகவும் நல்லதாக இருக்கும். நான் இங்கே மறைந்து கொள்கிறேன். இது எவ்வளவு குளிர்ந்தது. நான் சூப்பர். ஆஹா, என்ன அழகான டெடி பியர். மேக்கப். இது பிடிக்கிறது. நீங்க எங்கேனா எனக்கு அதை பார்க்கலாம். இந்த பொம்மை பெட்டி சிறந்தது. அவர்கள் உடனே இங்கே இருக்கிறார்கள். கள்வர்கள். அவர்கள் கண்டுபிடிப்போம். இங்கே இல்ல, இங்கே இல்ல. இன்னும் சரியான இடம் இல்லை. மைன்கிராஃப்டில் இருந்து இந்த ஹாமரை பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் தோர் மாதிரி இருக்கிறேன். என்ன? நான் இதை யாருக்கு செய்தேன்? சரி, நான் உன்னிடம் அமைதியாக நிற்க சொல்லியேன். இங்கே வாவ்களை காணோம். என்ன? யார் அது? ஓ, யார் இங்கே? நான் பார்க்கவில்லை. ஓ அஞ்சா, ஓடி போய் மறைவதற்கு சம்மதிக்கிறேன். என்னை தொடாதே. சரி, அந்த கரடி என்னை இங்கே தொட மாட்டாது. ஆனால் இது இருண்டிருக்கிறது. பார்ப்போம். ஹலோ. ஓ, அங்கே கடுமையான இருட்டு. ஐயோ, ஐயோ. ஓ, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எனக்கே விடுங்கள். என்னுள் அனுமதியுங்கள். நான் அவர்களை பிடித்து காட்டுவேன். என்ன செய்ய வேண்டும்? அதை உணருங்கள். அது மறைவதற்கு உத்தமமான இடம். அங்கே வாடுகிறது. நான் அங்கே போகிறேன். ஓ பெண்கள், ஏய் வாருங்கள். ஆஹா, சரி, அந்த நிறம் எனக்கு பொருந்துகிறது. ஐ, இது மிகவும் உச்சமாச்சு. போலீசார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நம்புறேன். சரி, நிக், புத்தாண்டு வாழ்த்துகள். ஏமா, எனது நட்பமே, என்ன கூடாமல் பாப்கார்ன் சாப்பிடுகிறாயா? அது எனது நிறம். ஒரு நிமிடத்தில். சரி, எனக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு அற்புதம். நான் உட்புக முடியவில்லை. நாம் ஒரு பெரிய வாளியை தேடுவோம். இது ரொம்ப பெரியது. எனக்கு அருமையாக பொருந்துகிறது. உள்ளே செல்வோம். நான் போஸ்டின் பின்னால் மறைவேன். அது வேலை செய்ததா? நீங்களும் என்னை தெளிவாக பார்க்க முடிகிறதே. ஓ, பெப்சி இருக்கும் ஃப்ரிட்ஜ். இது என் கலருக்கு பொருந்துகிறது. நான் முணுக்க வேண்டும். கைகளை மேல் உயர்த்து.
இங்கே யாரும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே எனக்கு மறைந்து விட்டனர். ஓஹோ, நான் வசதியை நேசிக்கிறேன். மெதுவான இயக்கம். ஓஹோ, என்ன பெரிய வடபொதி. உண்மையிலேயே அதுவோ அருமை. நான் எவ்வளவு சீக்கிரம் முடிந்த அளவு எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, என்னை யார் கடித்தார்கள்? ஓ, நான் காரை கண்டுபிடித்தேன். அருமை. இங்கிருந்து வெளியேறுங்கள். என்னை சேர்ந்தே எழுந்திருங்கள். ஓடுவதற்கான எண்ணமே இல்லை. உங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே மிகவும் சூடாக உள்ளது. ஓ, ஒரு பெப்சி ஃப்ரிட்ஜ். எனக்கு சோடா வேண்டும். நான் என் தைரியத்தை காட்டுகிறேன். நான் எல்லாரையும் சில வினாடிகளில் கண்டுபிடிப்பேன். வாய்ப்பே இல்ல. கவனமாக இரு. ஓடாதே. கொஞ்சம் இதோ மூன்றாவது. ஏன் எனக்கு உதவி செய்யுங்கள். அதை எறிந்து விடு. இல்லை, அவர்கள் ஓடிவிட்டார்கள். நான் சீக்கிரம் பள்ளிக்கு செல்ல மீண்டும் இறப்பதற்கு நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். இறப்பதற்காக நான் காத்திருக்க இயலவில்லை. பொழிவு பெறுவதற்கான இடம் பாருங்கள். பொன் பதக்கம். நன்றி. உங்கள் ஆதரவிற்கு இது நன்றி. செறிந்தது. அது வலிக்கிறது. நிமிடம். அது எனது நிறத்தோடு இணைந்துள்ளது. யாரும் என்னை காண முடியாது. உன்னை அங்கே கொண்டு செல்வோம். இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஐயோ, வழியில் ஏறிடாதீர்கள். நான் ஒரு குத்துவிக்கல். சிறப்பாக இருக்கிறது. நான் உள்ளே செல்வேன். மீண்டும் வெளியே. இங்கே யார் இருக்கிறார்கள்? எனக்கு தெரியும். நீங்கள் திருடன். ஆஹா, ட்ரெயின் பின்னால் நம்மால் யாரும் ஒரு இல்லை. நிமிஷம் பேச முடியுமா? இன்னும் பார்ப்போம். டம்பல்ஸ். சரி, நான் சிறந்த உடல்நிலையில் இல்லை. இது சாத்தியமாகவில்லை. பழ டேபிள் டென்னிஸ். ஆஹா, ஒரு குத்துச்சட்டை. ஓ, நிறுத்து. யார் அவன் கூச்சலிடுவது? இங்கே ஒரு பொருத்தமான யாரோ இருக்கிறார். ஓ, வணக்கம். ஒரு மர்ம கும்பல்காரனை கண்டேன். இன்னும் இருவர் தேவை. உங்களிடத்தில் இருங்கள். ஒரு அசைவும் இல்லை. இன்னொரு திருடன். வெளியே வெளியேறு. இப்போது தெரிந்து விடுகிறேன். மூன்றாவது எங்கே? பார்ப்போம். வா. அது கொஞ்சம் கடினமாயிருந்தது. சரி, இது மூன்றாவது. நாங்கள் வெளியே போயிட்டோம். சிசு சாத் ஆச்சோ. உன் சாப்பாடு சாப்பிடு. இல்லை. ஹாய் பை பை. பேரி. நீ இந்த ஆடை அணிந்தாலும் அழகாகவே இருக்கிறாயே. வாவ், நாங்கள் சாக்லேட் தொழிலில் இருக்கிறோம். குளிர். இது என் கனவு. இது முழுவதும் ஓடும் வீடுகளாலும் ஊற்றுகளாலும் ஆனது. மேலும் சுவர்கள். இத பாரு. இதன் பாரு. நான் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்தேன். நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாங்க, கதவை திறவு. கிளிக்கு நேரமாக இருக்கிறது. வாங்க, நாம் எல்லாம் சேர்ந்து பலவீனம் இல்லாமல் இருக்கலாம். செயல்படவில்லை. ஆம், ஆனால் நாம் எதையாவது சாப்பிடலாம். அப்போ இராம்பு சீக்கிரம் மீறலாம். பாருங்கள். ஆம், நான் மேலோட்டமாய் சாப்பிடுகிறேன். அதிகமாய் சாப்பிடுகிறேன். சாக்லேட் முட்டைகள் முட்டி சிதறுகிறது. எனக்கு இனம் புரிவதில்லை. எம்ஸும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? நான் ஏற்கனவே முடியவில்லை. இது அதிகமாக உள்ளது. என்ன? சரி, நான் நினைக்கிறேன் நாம் இங்கே முடித்து விட்டோம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் வேண்டும். அவளை நேசிக்கிறேன். ஆம், இது PSG அருமை. இனிப்பு சொர்க்கத்தில் உங்களுக்கு பிடித்த இடம் இது? எனக்கு தோன்றுகிறது நான் திருடன் செல்ல போகிறேன். நாம்
இங்கே எல்லாவற்றையும் சாப்பிட்டோம் ஈதன். இல்லை, எல்லாவற்றையும் இல்லை. வாருங்கள், நாங்கள் இன்னொரு சாக்லேட். கிம் எழுந்திரு. வாரும். சரி, இன்னொரு முறை முயற்சிக்கலாம். வாரு, எழுந்திரு. மன்சி, நாங்கள் கதவை கடந்து செல்ல முடியும் என்று நினைக்கிறேன். ரே, நாங்கள் என்ன அப்பா? ஏ என்ன அது? ஹூ, நீண்ட பிளாஸ்டர் பிடிக்குமா? இங்கிருந்து வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. வாருங்கள், ஒண்ணும் பண்ணாதீங்க. ஓட்டப் போகிறேன். அவ்வளவு எளிதில் இல்ல. நாங்கள் எங்கு பரப்பது? ஹாஹா, சரி சரி, நான் அவர்களை அங்கே கொண்டு செல்லவிருக்கிறேன். நாம் இன்னும் முடியவில்லை. சரி, நாம் எங்கே இருக்கிறோம்? நான் மீண்டும் வழக்கமானவராக மாறிவிட்டேன். ஆமாம், இனி நான் குண்டு பயல் இல்ல. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஈதன், நீ எங்கே இருக்கிறாய்? ஈதன், உடல் என்ன ஆகிவிட்டது? நான் என்ன செய்ய வேண்டும்? வெளியேறும் அடையாளம் அங்கேதான். எங்கு? மேலே. நாம் செல்லவதா? என்ன பண்ண வேண்டும் என எனக்கு தெரியும். எங்களிடம் நிறைய பபிள் கம் இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் உனக்காக ஈதன் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு கம்மை சாப்பிட தயார். ருசியானது. இது மிகவும் நல்லது மற்றும் அருமையானது. வா நான்சி, நீங்க தான் செய்ய முடியும். எனக்கு ஒரு சக்தி எழுச்சி இருக்கிறது. ஆனால் இல்லை, இன்னும் நான் என்றென்றும் பயமாகவே இருக்கிறேன் போன்று தெரிகிறது. இல்லை, எனக்கு ஒரு வினாடி கொடுக்கவும். அது போதுமானது என நம்புகிறேன். இதோ இதன். சரி, வா எடுத்துக்கொள். நான்சி, நன்றி. என்ன, நான் பறந்து செல்கிறேன். வா ஈதன், நான் உடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். நீ செய்து விட்டாய் நான்சி. என்ன? ஓ இல்ல, ஒன்கா அதை மீண்டும் செய்கிறார். நீங்கள் வாங்க, இது என் காலனி. அதை எடுத்துக்கோ. பண்ணிடுங்க. ஆஹா, குழந்தை. அவனுக்கு அது தக்கதே. ஓஹோ, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? பல சுவையான பொருட்கள் இங்கே. நான் கதவை கண்டேன், ஆனால் அதை மீண்டும் திறக்க முடியவில்லை. என்னை நாய் வேண்டும். நான் அதை பெறவா? அது சரி. என்ன? அது உண்மையானதல்ல. ஈதன், நீ என்ன செய்கிற? இந்த சுவையான புளித்தூள் கொழுக்கட்டைகளை பாருங்கள். நான் அதை ரொம்ப விரும்புகிறேன். ஏன் வடிவுள்ள வாசனைகள்? சரி, நாம் அன்னத்தை பார். அது எங்கே? அது எங்கே? இது சிறுநீர். ஈதன், சாப்பிடுவதை நிறுத்து. நாம சிந்திக்கணும். அங்கே திருக்கிடும் குளிர்பானங்கள் அவன் இருக்கின்றனவா? உள்ளே இருக்கிறான். ஆமாம், நல்லா இருக்கேன். நாங்க எல்லா காட்டன் கேண்டி பூரணமா கரையிறோம். அப்புறம் எல்லா இனிப்பு கிடக்கும் பாரு. எவ்வளோ அழகான சாக்லேட். ஆனால் நாமோடு கண்டுபிடிக்க தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படியா ஒரு நாயை காணலாம்? எதுவும் இல்லையா? மறுமொரு ஸ்னிக்கர். மற்றொன்று டிண்டர். வாங்க, வாத்து எங்க? இன்னொரு ஒண்ணு, இன்னொரு ஒண்ணு. இதான் இன்னொரு ஒண்ணு. எனக்கு நீளமும் இருக்கு. நம்மிடம் காடன் கண்டி இல்ல. இதுவாக இருக்க வேண்டும். ஏ, நாம் தான் வாத்தை கண்டுபிடித்து விட்டோம். அப்படியா? இதோ உன் சிறிய பொக்கிஷம். சல்யூட். இங்கிருந்து போவோம். உன்னை பிடிச்சு அவன் பிடிக்க வருகிறான். சீக்கிரம். ஓட முடியாது. நானும் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறேன். வாங்க, யார் முதலில்? வாங்க. ஏ, நான் மறுமுறை செய்து காட்டினேன். காலணிகளின்றி. ஆனால் நான் செய்தேன். நாம் கதவை திறந்து விட்டோம். வா ஈதன். பை ஒன்கா. ஆஹா, இவ்வாயில் ஒரு கண்ணியாக மறைந்து விட்டது. இப்போது அது பூட்டப்பட்டு விட்டது. நாம என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதை பார்க்கிறேன். Super. Your rakes, your rains is fries. Yeah, மற்றொரு முறை அப்படி செய்து விடுங்கள்.
ஆம், நீ செழுமையான ஜீனியஸ் வா இதயத்துல வாங்க. நீயே வாராயா? உங்கள் ஒரு பார்வைக்கு வெற்றி. நன்றி. போர் வாருங்கள். கதவு வெடிப்பு. ஆஹா, எவ்வளவு அருமை. குரே, சுதந்திரம், ஹம்பீர் மற்றும் சிராரால் என்ன இருக்கிறது பாரு. ஓ இனிமை இனிமை. சுதந்திரம் என்ன? நான் சொன்னேனடி, அட நீ உன்னை ஓட பிடிக்காது. முடியாது. நான் நான்சி, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, எனக்கு ஒரு சுப்பா சாப்ஸ் இருக்கிறது. ஜெம், என்னை பிடி. அப்பா, என்ன நடக்கிறது வாசகர்களே? ரெடிங்க. என்னால் மட்டுமே. ஆமாம், சரி, உன்னை சாக்லேட்டா மாத்துகிறேன். அவர் உண்மையில் செய்யும் சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். ஆமாம், நீ கலாமே நான்சி. அவனை பிடிச்சோம். ஹாஹா, கையொடுப்பு. அது அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, சேமிக்க விரும்புகிறேன். நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே என்று நம்புகிறேன். உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, ரொம்ப சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன, என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம். அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நின் முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரன்ச்சது அவத்துல நீந்தலாம். ஆனா
கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் எவ்வளவு இருக்கிறேன் அது வேணாமோன்னு நினைக்கிறேன். கேண்டடி. பெரியது. ஆம், இப்போது எனக்கு சிறிய ஒரு விருந்து உண்டு. ஒரு சாதாரண மெண்டோஸ். பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு பெரிய பெட்டி. இதனால் அது பெரியதா? எனதுடன் ஒப்பிடும்போது உங்களுடையது சிறிது உள்ளது. சரி பெண்களே, உங்கள் வாயை மூடுங்கள். பொறாமை ஒரு மோசமான உணர்ச்சி. வணக்கம், மூடுங்கள். இந்த முறை நான் முதல்ல இருப்பேன் போல. மேலும் எனக்கு சிறிய பேக்மெண்டோஸ் மட்டுமில்ல, அதிலும் உள்ளே ஒரு சாக்லேட் மட்டுமே. சரி, குறைஞ்சபட்சம் இதையாவது நான் நசுக்கலாம். ஓ, சுறுசுறுப்பானது இது. அப்பா, என் மூளையில கூட ஒரு பனித்தட்டு கிடைச்சேன். ஹாஹா, குளிர். ஏய், உன்னிடம் பனித்தட்டு இருக்கிறதா? ஆனால் மற்றவர்கள் மன வருந்துகிறார்கள். இது நீதி அல்ல. நான் அதை அம்பர்க்க சொன்னல. எப்படியாவது வெண்டி வாருங்கள். சதுசிரிங் சாஜ்வாழ விழா. ஓ, இங்க இருக்கு. என்னுடைய மிட்டாய்கள் எங்க? முடிந்தது. பாருங்கள், எனக்கு ஒண்ணு மட்டுமே உள்ளது. ஆனால் இது மிகவும் பெரியது. வாங்க, விடையாக உற்று பாருங்கள். நான் மிகவும் சுவையாக உள்ளது. மிகவும் நல்லுள்ளது. அப்போ இதன் நன்றிக்குள் எவ்வளவு மந்தாரை உள்ளது என்பது எனக்கு குறைவாக கணிக்கப்பட்டது என நினைக்கிறேன். நான் தகவல் படுத்தி இருப்பது போல குளிரா இருக்கிறேன். சரி, கடைசி தொடுதல். என் ஓவியம் தயாராகிவிட்டது. அடி, எதுக்காக இது இவ்வளவு பசை பசையா இருக்குது? நான் விழுறேன். இல்ல இல்ல இல்ல, கதவு இருக்க கூடாது. ஓ இல்ல, ஐயோ, அது பொருந்தோல்ல. எனக்கு மூயண்டோஸ் எப்படி பிடிக்குதோ அப்படி எல்லோருக்கும் பிடிப்பதில்லை. ஆனால் நான் அதை விரும்பவில்லை. சாம், அது திறக்க உன் முறை. ஆமாம், கடைசியாக. ஆனால் என் முதலாளி. அது டெல்மண்ட் பெரியதாக இருக்கிறது. அதை எடுத்து நிமிர முடியவில்லை. ஆனால் நான் முடித்தேன். ஆனாலும் அண்மையில் கொடுக்க முடியாது. அடடா, இது ரொம்பவே விரும்பத்தக்கது. நான் நின்று வைக்க முடியாமல் இருக்கிறது. ஆமாம், நான் ஏற்கனவே குளிர்ந்து விட்டேன். ஆனாலும் பரவாயில்லை, இதற்கேற்றாற்போல் நான் சமாளிக்கிறேன். தண்ணி மிகவும் சுவையாக இருக்குது, ஆனா மிகவும் குளிரா உள்ளது. ஆட புன்னகை இளம் பெண்களே, இதோ வசந்த காலத்தின் மத்தியில் குளிர்காலம் என்று வருகிறது. நாம் பனிச்சண்டை விளையாடுவோம். மிக சிறந்த யோசனை. நீங்கள் அத பிடி. ஏய், இதை எப்படி செய்தீர்கள்? சரி, இதோ செல்கிறேன். என் பழிவாங்கல் மிகவும் துயரம் போல இருக்கும். ஆமாம், எனக்கும் தெரியும். ஒழிய அட்மிட்டட்லி இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. காரணமாக மிகுந்த நன்றி எனக்கு தான். வாவ், நான் இதுவரை இரோன் ஃபேண்டாவை பார்த்ததில்லை. நானும் இதை போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல. ரொம்ப சின்னதுதான். எனக்கு தான் ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது. சிறந்த விருப்பம். யாரு இல்லை, சிகரெட் பாந்த் என்ற பாடியில தான் நீங்களே வைங்க. என் விளைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும். அது பலிக்கிறது. நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். பாருங்கள், இது பாண்டா இல்லை, இது திரவ மிட்டாய். இது இன்னும் குளிர்ச்சியானது. ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது. ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, பாருங்கள், குளிர். எனக்கு தான் இது மிகவும் பிடித்திருந்தது அல்ல, இந்த விசித்திரமான தேனியும். இங்கே இருந்து போ. என்ன நீ என்ன செய்கிறாய்? அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது. ஓகே, போதும். நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய். அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள். உணர்ச்சியில் எனது பாட்டிலை குறி செய்கிறது. இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா? ருசியாக இருக்கிறதா? எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர். ஆனால் நான் முயற்சிக்கவில்லை. நான் மேம்படுத்த வேண்டும். இத பார்க்கிறாயா எவ்வளவு ஒற்றுச்சுகள்? அது இதுக்கு ஒரு குளிர்ந்த முறைமை இருக்கிறது.
ஒரு சிலந்தி வேலியின் பாணியில் தேடுகிறது. பார், இது சுருள் நிழல் முகமூடி அணிய சூழல். ஆம், அதை பாருங்கள். நான் தயார். நான் என்ன பண்ண முடியணுமா பாருங்க. அது பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது. சூப்பர். ஓ ஓ, நான் என் கைகளை வெளியில வைக்க கூடாதே. ஆஹா, ருசிகரமா இருக்குது. நீ என்ன செய்தாய்? திரவமான பெந்தகுப்பியில் இருந்து யார் மிகவும் புகழ்விடரானவர்கள் அதை வேறணிவதில்லை. ஆம், அதே விஷயம் என்கிட்ட கூட. ஸ்பைடர்மேன் பாதையில் படுத்திருக்கும் போது உடனே நான் இந்த பிள்ளையாப்பத்தை முடிக்கிறேன். சரி, நான் நெளியர் ஏற்கனவே ஒலிக்கின்றது. ஆகவே எழுந்திரங்கு. இன்று என்ன நாள் என்பது பார்க்கலாம். நானே மறந்துவிட்டேன். உருவினாலே நாட்காட்டியில். இது நல்ல செய்தி. இதுவே பயமுறுத்தும் கேலிகளுக்கான நேரம். முதலில் கொஞ்சம் மாற வேண்டியது. இப்போது முதன்மையான கேலிக்கான தயாரிப்பை தொடங்குவோம். எனக்கு ஒரு பலூன், ஒரு வெள்ளை துணி மற்றும் ஒரு கருப்பு மார்க்கர் அவசியம். பார், இது ஒரு உண்மையான பேய். இது இவ்வளவு நம்பத்தகுந்ததாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் இதை மியாவின் அறையில் தொங்க விடுகிறேன். அதுவும் அருமை. அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இது என்னுடைய சந்தர்ப்பம். ஒரு நிமிடமும் வீணாக்க கூடாது. நான் பேயை இங்கேயே அவளது மூக்கின் கீழே வைக்கிறேன். அதுவெல்லாம் இல்லை. என்னிடமோ சில மிகவும் பயமுறுத்தும் கையுறைகள் உள்ளன. அவற்றை மியாவுக்கு முயற்சிக்கிறேன். இது சிறப்பாக வந்தது. அதிர்ஷ்டம் என்னுடன் உள்ளது. பந்துகளை எடுக்க வேண்டியது மட்டுமே. நீங்கள் அவற்றின் மீது மிதித்தால் என்ன ஆகும் என்று நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. இறுதி பூச்சும் ஸ்லைம் தான். இது எப்படி நன்கு நீள்கிறது. அதை என் கைகளில் இருந்து விடக்கூட விரும்பவில்லை. ஆனால் என் வில்லங்கத்திற்காக அது அவசியம். சரி, அதுதான். இது என்ன? ஓ, என்னால் ரொம்ப அதிர்ச்சியானதை எதிர்கொண்டேன். நிறுத்து. இது உண்மையில்லாதது போல தெரிகிறது. இது எல்லாம் சுழிக்கையா? ஐயா, எனது கைகள். ஓவியம். மியா, பதற வேண்டாம். இது கைவிரல்கள் போல மட்டுமே தெரிகின்றன. சுழியை சமாளிக்க வேண்டும் நேரம். அவள் என்ன செய்கிறாள் என நினைக்கிறாள்? ஓ, அந்த என்னுடைய முகத்தை எண்ணில் வைத்திருக்கிறேன். சபம். தேதிக்கான துவக்கத்திற்கே முட்டாள். சில நிமிடம் பிடிங்க சூசி. சுவர். சுவர் எங்கே வந்தது? இது சில வகையான பைத்தியம். ஹாய் மியா, இனியா ஹாலோவீன். நீயே கேட்டா சூசி. உன்னிட பழிவாங்க நான் இருக்கிறேன். வழி போல நானும் ஒரு தந்திரத்தை செய்ய போறேன். நம்பு, எனது தந்திரம் உனது தந்திரத்தை விட மிகவும் பயமுறுத்தும். நான் நடுவில் ஒரு துவாரம் கொண்ட மர மேசையை மற்றும் கருப்பு கம்பளத்தை பயன்படுத்துகிறேன். அந்த துளையில் வைக்க போகிறேன். நன்றி. எதுவும் தெரியாதவாறு பாப்கார்னை கொளுத்துகிறேன். ஆல்ரைட், பாதி வேலை முடிந்தது. என்னுடைய புதிய தோற்றம் எப்படி உள்ளது? பயங்கரமாக இல்லையா? பயங்கரமான சூழலை உருவாக்க ஒரு பட்டையின் படத்தை இட்டு விளக்குகளை மிதமிஞ்சு செய்ய வேண்டும். இப்போ முழுக்க மௌனம். பார்க்கவும். நான் மேஜையின் கீழ் மறைகிறேன். ஓ, ஒரு திகில் படம். அருமை. நான் இதை பார்க்கவே நினைத்தேன். இங்கே பாப்கார்னும் இருக்கின்றது. சூப்பர். அதில் என்ன பிரச்சனை? நான் கற்பனை செய்திருக்க வேண்டும். அதிர்ச்சி. ஓ இல்லை, யாரோ எனது விரலை கடித்து விட்டார். என்ன ஒளிவு? பெட்டிக்குள் ஏதாவது படை சாதனா? நீங்கள் ஊகித்தீர்கள். நான் ஓட வேண்டும். மன்னிக்கவும் மியா, ஆனால் நான் இப்போது நிற்கப் போவதில்லை. எனக்கு இன்னும் நிறைய கபட கேமர்ஸ்கள்லாம் இருக்கின்றன. அடுத்தது கபட கேமர்ஸ் செய்ய நான் ஒரு செயற்கை பையை பயன்படுத்துவேன். இது உண்மையானது போல தோன்றுகிறது. கருவிகளுடன் உள்ள சூட்கேஸும் நமக்கு ஒரு துர்ப்பிடியும் வேண்டும். சூப்பர். அலங்கரிக்கனை வந்து வரலே. உங்களுக்கு உதவி தேவைப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. என்னிடம் என்னவென்று பாருங்கள். எல்லாவற்றையும் நான் செய்து விடுகிறேன். நன்றி சூசி. ஓ, எனக்கு ஓ இல்லை, என் கரத்தில் குத்திக் கொண்டேன். உதவி செய்யுங்கள் சூசி. நாம என்ன செய்யணும்? ஓ இல்லை, என்ன வித்தியாசமானது அந்த துளை. என்னால் முடியவில்லை. நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. ஆனால் அவள் அதை வாங்கினாள். அது சூசியின் கைதானா? அது உண்மையானது அல்ல. எனக்கு மீண்டும் ஏமாற்றம் தந்தனர். சரி, ஒரு வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது. என்னவென்று பார்ப்போம். ஆமாம், அடுத்த துண்ணலுக்கு இளம் தலை சிறந்தது என்று நான் நினைக்கிறேன்.
Image ஓராயம் ஒன்றுக்கு சசை வாய்ச்சிக்கஜமை சர்க்கரை வாயிச்சு ஃப்ரெடி ஃபாரன்சிங் விழன் இரத்தம் மகி சிவப்பு வண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வெள்ளை கட்டுப்பட்டில் நன்றாக பூசுவேன் அந்த பிறகு அதை நிதானமாக என் தலைக்கு சுற்றி பின்னுவேன் அதை கான்ஸ்பிரசி செய்கிறேன் அவ்வரும் சறுக்கமாயிருக்குது சூசியிடம் முந்தையதே கோபப்படாதவாறு ஒரு விளவிக்ஸ் அணிய ஆரம்ப சிவவாய் ஐ குயிஸ் mit freunde ideen trekken flex அழகி கையோபம் இறுதி உதவி இசுமோ அதை ஃபோல்ச்சு வைக்கிறேன் அது சூசியை தூண்டும் வணக்கம் மாம் என்னைப் போல ஒரு ஹாரர் படம் பார்ப்பது எப்படி அவளின் முதுகில் அது என்ன முடியவில்லை என்று ஷாஸ்தி சாரி பிக் டெயில்கள் இது என்ன நான் மியாவின் முடியை முழுவதும் இழுத்து விட்டேன் என்று நினைக்கிறேன் ஆச்சரியம் சூசி அது நாகச்சுவன் ஐ ஃப்ரெயினி காட் பிரணா ட்ரிக் ஆர் ட்ரீட் நம்முடைய போல் சொல்லி இருக்கிறார் ஹாய் உங்களுக்காக இருக்குது உண்மையில் நீங்கள் சில சிற்றுண்டிகளை எடுத்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் அல்ல ஓ கவலைப்படாதீர்கள் அவருக்கு பாடம் புகட்டுகிறேன் நான் சிறப்பு சாக்லேட் முட்டைகளை சமைப்பேன் இதற்காக நான் நேர்மையானவற்றை பெற்று ஒவ்வொன்றையும் மரகுச்சியால் குத்தி சாக்லேட்டில் மூழ்க வைத்து குறுக்கிடுவேன் அற்புதமாக மாறியது ட்ரிக் ஆர் ட்ரீட் வேணாங்கதான் சிங்க நான் இப்படி இனிப்பு எழுதிடுச்சு அவற்றை பிடிக்குதா அப்படிங்கிற குழப்பம் எவ்வளவு அற்புதமான பிடிப்பு நான் அவர்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து விட்டேன் போல இருக்கிறது எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸ்கள் பிடிக்கும் ஓ ஒரு மூளை எடுத்த முட்டை இது அருவருக்கத்தக்கது விருப்பமில்லை ஒரு புதிய கிண்டலை திட்டமிட வேண்டும் அதற்கு ஒரு பூசணிக்காய் பயன்படுத்துவேன் ஹாலோவீன் என்றால் அதுதான் பிரதான சின்னமாகும் நான் ஒரு அருமையான ஜாக் ஓ லாண்டர்ன் பெற்றுள்ளேன் உள்ளே மெழுகுவர்த்திகள் மட்டும் வைக்க வேண்டும் ஆர்க்கியம் இதை செசிலின் படுக்கையின் கீழே வைக்க வேண்டும் என நினைக்கிறேன் அவள் இங்கே இல்லாதது நன்றாக உள்ளது அவள் வருவதற்குள் சீக்கிரம் செய்ய வேண்டும் சூப்பர் ஜாக்கோல் அந்த இடத்துல இருக்கிறது ஆனால் அதுவே போதுமானதல்ல எனக்கு சூசியின் ஸ்னீக்கர்கள் மற்றும் சிவப்பு நிறம் தேவைப்படுகிறது கம்பளத்தில் குருதியான பாதுகுறிகளை செய்ய நான் நிறத்தை பூசி செல்வேன் இந்த அடிப்படை தந்திரத்திற்கு காட்டிலும் சிறந்ததென்று எதுவும் இல்லை நிறம் தயாராகி இருக்கிறது அதை கம்பளத்தில் வைத்து நன்றாக அழுத்துவேன் சூப்பர் இருக்கிறேன் இது என்ன இது ரத்தம் போல தோன்றுகிறது ஓ மை காஷ் எனக்கு பயமாக இருக்கிறது யாரோ என் அறைக்குள் நுழைந்துள்ளனர் ஓ இல்லை இப்பொழுது நாம வெளியே போகலாம் நீ மிக விரைவில் பாதிக்கப்படுகிறாய் சூசி நான் ஏரி ரேசரை வீடர் ஃபைட்டிங் ஸ்டாப்ரீஸ் நேர்து மியா வெளியே போக மறைவு இருந்த தலை அசோரது ஜாக் பண்ணே அளவாவுக்கு இதுக்கு தான் இப்போவே முகப்பத்தை என்னோடு எரிகிறாள் எனக்கு ஒரு பழி தீர்க்க வேண்டும் இதை நான் யோசித்து விட்டேன் இந்த வெண்பட்டு துவாலை எடுத்து தரையில் பரப்பி அதில் என் இரத்த தமக்கையை பதிக்கிறேன் சூசியை அவளை தொலை வழி மீண்டொழி வாட்ஃபியூ things that I'm totally high currents. Do you mind are you skew முயல்தே சூப்பர் ஷர்டீன் இப்போது நீங்கள் அணையை தனது இடத்தில் தொங்க வாருங்கள் அதுவே உடனே எதையும் சந்தேகப்பட வேண்டாம் வேறு ஏதாவது யோசிக்க வேண்டும் ஒரு அட்டை போதாது 4 நேராக கோர்ப்பதில் சிவப்பு பெயிண்ட் சேர்த்தால் என்னவாகும் இது சூசியை வைக்கப் போவது நான் எவ்வித ஆதாரமும் வைக்கவில்லை இரத்த குளியல் அவளுக்கு முழுமையான ஆச்சரியம் தரும் இன்னொரு அற்புதமான யோசனை ஆயின கண்ணாடியில் பயமுறுத்தும் சோப்பு செய்தியை வைப்பேன் இது சுசிக்கு கடைசி துரோகமாகிவிடும் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் நினைப்பது அது போதுமானது என்பதே எனது எல்லா வேடிக்கை தொழிலின் மீதும் சுசியின் எதிர்வினை பார்க்க விரும்புகிறேன் முக்கியமானது என்னவென்றால் என்னை பற்றி கொண்டு செல்ல வேண்டாம் இந்த நாளை கழுவ நேரம் இது ஷவர் எப்போதுமே எனக்கு ஓய்வளிக்க உதவுகிறது இந்த நீர் நன்றாக இருக்கிறது உண்மையிலேயே இது இரத்தமா நிச்சயம் மியா தந்திரம் செய்திருக்கிறான் நான் உலர்ந்து அவளை தேடப் போகிறேன் ஓ நாகரீகம் துணி இரத்தத்தால் நிரம்பி இருக்கிறது இது என்ன யாரோ என்னை பின்தொடர்கிறேன் ஒரு கியாடுமை நாம வெளியேற வேண்டும்